தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே சுட்டெரித்து வரும் கோடை வெயில். தமிழ்நாட்டில் தற்போது கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த கோடை வெயிலானது தற்போது சுட்டெரித்து வருகிறது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் குளிர்ச்சியான பழங்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தர்பூசணி, முலாம்பழம், நுங்கு போன்ற குளிர்ச்சியான பழங்களை வாங்கி சாப்பிட மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தாரணி. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பாகவே கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்த கோடை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள மக்கள் எதை நோக்கி நாடி செல்கின்றனர்? வணக்கம் மோனிஷா. கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது தமிழகத்தில். இதனால் மக்கள் பெரும் பாதிப்பு அடைந்து வருகின்றனர். அக்னி நட்சத்திரம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே பல மாவட்டங்களில் வெயில் சதமடித்து மக்களை நிலைக்குலைய செய்திருக்கிறது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் காரணமாக சாலை ஓரங்களில் உள்ள வியாபாரிகள் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர். கோடை வெயில் மக்களை வாட்டி வதைப்பதன் காரணமாக மக்கள் அனைவரும் தர்பூசணி, முழாம்பழம், நுங்கு போன்ற குளிர்ச்சியான பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை உட்கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் தர்பூசணி பழம், முலாம்பழம் மற்றும் நுங்கு ஆகியவற்றின் வரத்தானது சென்னையில் அதிகரித்திருக்கிறது. வெளியே தலை காட்ட முடியாத அளவிற்கு சூரியன் தனது கதிர்களால் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் அக்னி வெயிலில் இருந்து தப்பிக்க மருத்துவர்கள் சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றனர். இந்த கோடை காலத்தில் தங்களது உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்ள தாகம் இல்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது தண்ணீர் அருந்துவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர். வெளியே செல்லும் பொழுது எப்பொழுதும் ஒரு தண்ணீர் பாட்டிலை உடன் வைத்திருக்க வேண்டும் எனவும், இளநீர், மோர், நன்னாரி சர்பத் மற்றும் பழச்சாறுகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். குறிப்பாக டீ, காஃபி மற்றும் சர்க்கரை கலந்த குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் எனவும், இதை உடலை மேலும் வறட்சியடைய செய்யும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். வெளிர் நிறத்திலான பருத்தி ஆடைகளையே பயன்படுத்த சொல்லியும் அறிவித்திருக்கின்றனர். குறிப்பாக உணவு முறையில் நாம் செய்யும் பெரும் மாற்றமானது நமது உடலில் நிலையை சீராக மிகுந்த உதவியை செய்யும் என்பதால் காரமான மற்றும் எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து வெள்ளரிக்காய், தர்பூசணி, நுங்கு போன்ற நீர்சத்துமிக்க உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்வதால் இந்த கோடை வெயிலில் இருந்து நம் உடலை வறட்சியடைய செய்யாமல் உடல்நிலை சீராக அமைய வழிவகை செய்ய முடியும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் வெளியே செல்லும் பொழுது தொப்பி, குடை அல்லது சன்கிளாஸ்கள் அணிந்து செல்ல வேண்டும் எனவும், அதிகம் சன்ஸ்கிரீன்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். வருகிற மே 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கதிர்வீச்சுகள், அதாவது சூரியனின் கதிர்வீச்சுகளானது அதிகம் இருக்கும் காரணத்தினால் அந்த தினங்களில் மக்கள் பகல் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெளியில் செல்வதை அதிகம் தவிர்க்க வேண்டும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனிவேலுடன் செய்தியாளர் தாரணி. களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.